हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यबर्हधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनाः नमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। விருத்ராசுரன் அவ்வளவு பக்தி பண்ணியும் அவன் வதமாயிட்டான். இந்திரன் அவ்வளவு பக்தி பண்ணதா தெரியல. ஆனால் அவனை பெருமாள் காப்பாற்றினார். அது ஏன் அப்படி வேத புத்தின்னு பரீட்சித்ராஜன் கேள்வி கேட்டான். அதுக்கு சுகபிரம்ம முனிவர் பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரார். விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரத்திலேயே பகவானிடத்தில் அவன் பிரார்த்திக்கிறது என்னன்னா மோட்சத்தை தான் பிரார்த்திக்கிறான். உலகளவில் காப்பாற்றுறது ஆகாது. இந்த லோகத்தில் காப்பாற்றிட்டா அப்படிங்கிறதுனால பகவான் இருக்கான் என்றோ, காப்பாற்றலைங்கிறதுனால பகவான் இல்லை அப்படிங்கிறதோ, நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது பகவான் இல்லைங்கிறதோ, கஷ்டத்திலேருந்து விடிஞ்சிட்டா பகவான் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறதோ இல்லை. விருத்ராசுரன் இந்திரனை ஜெயிக்கணும்னு கேட்கல, மோட்சத்தை தான் கேட்டான். பகவானாகிய உன்னுடைய திருவடி அடையணும், எனக்கு நாகலோகம் வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டாம், பாதாளலோகம் வேண்டாம், அஷ்டாங்க சித்தியுமே வேண்டாம். எது வேணும்னா மோட்சம் வேணும்னா, உன்னை பிரிஞ்ச விரக தாபத்தில் இருக்கேன், அதனால் உன்னை அடையணும் அப்படின்னு பகவானிடத்தில் அவன் பிரார்த்திச்சுன்றதுனால அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார். தேவேந்திரன் ஜெயத்தை கேட்டதுனால அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதனால தான் பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்றார். அசுர குழந்தையான அவனை பகவான் மடியில் வச்சு கொஞ்சினார். நேற்றைக்கு அவனை
பகவானே மகாத்மான்னு சொன்னார். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துருஹ்யேத் அனிஷ்யேபி வரோர்ஜிதம். எப்பேற்பட்ட வரத்தை யார் கொடுத்திருந்தாலும் சரி, ஹிரண்யகசிபு பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணினா அந்த ஹிரண்யகசிபுவை நான் வதம் பண்ணுவேன். ஏன்னா பிரகலாதன் அப்பேற்பட்ட மகாத்மா. அப்போ பிரகலாதனுடைய குணங்களெல்லாம் என்னென்ன என்று தேவர்கள்லாம் பேசிக்கிறாளாம். குணைரலமசங்கேயைஹி குணைரலமசங்கேயைஹி மாஹாத்மியம் தஸ்ய சூச்யதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகி ரதிஹி ன்யஸ்தக்ரீடனகோ பாலஹ ஜடவத்தன்மனஸ்தயா கிருஷ்ணக்ரஹகிரஹீதாத்மான வேத ஜகதீத்ருஷம் குணைரலமசங்கேயைஹி. பிரகலாதனுடைய குணங்கள் 1 2 3ன்னு கையில் எண்ணிட முடியாதான். அசங்கேயம்னு சொல்லிட்டார். அசங்கேயம்னா எண்ணில் அடங்காதது, இன்ஃபைனைட்னு அர்த்தம். அவ்வளவு உயர்ந்த குணங்கள் கொண்டவனா பிரகலாதன். சரி, அவனுடைய விளையாட்டு மகாத்மியம் மகிமையாவது சொல்ல முடியுமா அப்படின்னா, அந்த மகிமையையும் இது இவ்வளோ இத்தினோண்டு தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி இருக்கும், எப்பொழுதும் பகவத் விஷயத்திலேயே இருப்பான். சூச்சிவிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறார். இன்னதுதான் அவனுடைய மகாத்மியம்னு சொல்லிட முடியாதான். நிறைய மகிமைகள் உடையவனா. ன்யஸ்த கிரீடன கோபாலஹ ஜடவத்தன் மனஸ்தயா கிருஷ்ணக்ரஹ கிரஹீதாத்மா நபேத ஜகதீத்ருஷம் கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தாசபலச்சேதனஹ क्वचिद्धसति तच्चिन्त आह्लाद उद्गायति क्वचित् नदति क्वचिदुत्कण्ठः विलज्जो नृत्यति क्वचित् क्वचित् तद्भावनायुक्तः तन्मयोऽनुचकारः क्वचिदुत्पुलकस्तूष्णीम् आस्ते संस्पर्शनिर्वृतः क्वचित् रुदति वैकुण्ठ. குழந்தையா இருக்கான் அப்படிங்கிறதுனால இரண்யகசிபு அவனுக்கு நிறையா விளையாட்டு சாமான் வாங்கி தருவானான். அந்த விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் பிரகலாதன் ஒரு ஓரம் ஒதுக்கிடுவானான். ஏன்னா உலக வாழ்க்கையில் விளையாடுறதுக்காக நாம் பிறக்கலை, பகவானோட விளையாடணும். அதனால் ன்யஸ்த கிரீடன கோபாலஹா ஜடவத்தன் மனஸ்தயா. அந்த விளையாட்டு சாமான்கள்லாம் ஒரு ஜடம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பான். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு பந்து ஒரு பேட்டு வாங்கினோம்னா அந்த பந்தும் பேட்டும் அது ஒரு ஜடம் தான். நாம் தான் கையால் இப்படி அடிக்கணுமே தவிர அதுவே அடிக்காது. அப்போ அந்த ஜட வஸ்துவை எடுத்து விளையாடுறதுல என்ன இருக்கு? ன்யஸ்த கிரீடன கோபாலஹா ஜடவத்தன் மனஸ். இவன் விளையாட்டே தனின்னு சொன்னான். என்ன விளையாட்டுனா, வைகுண்டாதிபதியான கிருஷ்ணன் நேராக வந்துடுவானான், திடீர்னு காட்சி கொடுத்துருவானான். அதனால் என்னன்னா கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தாசபல சேதனகா. பகவான் வந்துட்டான்னா கழுக்குன்னு சிரிக்கிறானா, பகவான் ஓடினான்னா இவன் கூடவே ஓடுறானா பகவானை பிடிக்கிறதுக்கு. பகவான் மறைஞ்சிட்டானா ஓன்னு அழறானா. கொச்சித் தசதி தச்சிந்த ஆஹ்லாத உத்காயதி. பகவானோட சேர்ந்து பாடுறானா, பகவானோட சேர்ந்து பாடுறான். ஹரே நாராயணா ஜகத்பதே அப்படிங்கிறானா. நாராயணான்னு நினச்சிட்டு இருக்கானா. திடீர்னு அழறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு ஓடுறான், திடீர்னு பூமியில் புரள்றான். இப்படி ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிப்பா? உலகத்தையே ஆட்டி படைச்ச ஹிரண்யகசிபுவுக்கு பார்த்தியா எப்படி ஒரு குழந்தை வந்தது பார்.
பைத்தியம் பித்து பிடிச்ச குழந்தை, ஏதோ கிரகம் பிடிச்சிடுது போல இருக்கு இந்த குழந்தைக்கு அப்படின்னு பேசிக்கிறாளாம். உடனே சுகபிரம்ம முனிவர் சொல்றார், வாஸ்தவந்தான், பிரகலாதன கிரகம்தான் பிடிச்சிருக்கு. என்ன கிரகம் பிடிச்சிருக்கு அப்படின்னார். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேத ஜெகதீத்ரிஷம். கிருஷ்ணன்கிற கிரகம் பிடிச்சிருத்தான். அந்த கிரகம் யாரையும் பிடிக்காது, பிடிச்சா அப்புறம் விடாது. அதுக்கு விபூதி அடித்தாலும் சரி, வேப்பல் அடித்தாலும் சரி, தாயத்து கட்டினாலும் சரி. ஏன்னா ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூதானி அநேகசகான்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூதங்களையும் ஒழுங்கி தான் மட்டும் மிச்சப்படுகின்ற ஒரு பூதத்துக்கு கிருஷ்ணபூதம் அப்படின்னு பேர். அந்த பூதம் யாரையும் போய் தொடாது. தொட்டுடுத்துனா அப்புறம் நீ எவ்வளவு தெய்வத்துக்கிட்ட போனாலும் சரி அவனை மீறி எதுவும் நடக்காது. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் பழகி கிடப்பனே என்று ஆண்டாள் சொல்றாளே. அப்பேற்பட்ட கருந்தெய்வம் கிருஷ்ணன் தான் இவனை பிடிச்சிருக்கான் பிரகலாதனையும். கிருஷ்ணங்கிற கிரகம் பிடிச்சதுனால மற்ற கிரகங்கள்லாம் கிட்டக்கே வர முடியும். அதனால பிரகலாதன் இப்படி இருக்கிறத பார்த்து கயாது, அவனுடைய அம்மா பேர் கயாது, அவ சந்தோஷப்பட்ட குழந்தைக்கு இப்படி ஒரு பக்தி இருக்கேன். தன் ஆத்துக்காரருக்கு பக்தி இல்லாட்டாலும் குழந்தைக்கு இருக்கேன்னு நினச்சிண்டா. பிரகலாதனை பாடசாலைக்கு கொண்டு போய் சேர்த்தான். பாடசாலையில் ஒரு வருஷம் பாடம் சொல்லித்தரா. என்ன சொல்லித்தரா? ஹிரண்யகசிபுவாய நமஹா சொல்லு என்று மிரட்டுறா. பிரகலாதனுக்கு இதெல்லாம் அசாரம்னு தோணிடுது. அதனால் அவன் எப்போதும் நாராயண ஸ்மரணத்திலே இருக்கான். பாடசாலை லீவு விட்டா ஒரு வருஷம் ஆச்சு. அங்கேருந்து வரும்பொழுது அவனை ஷண்டாமர்கன்னு வாத்தியார் 2 பேர், சுக்கராச்சாரியாருடைய புத்திரர்கள். அவன் 2 பேரும் அழைச்சிட்டு வரா பிரகலாதனை கையை பிடிச்சி. ஹிரண்யகசிபு முன்னாடி நிறுத்தினான். ஹிரண்யகசிபு அவனை வாரி அணைத்து மடியில் உட்கார வச்சு, ஏகதா அசுரராட் புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவ பப்ரச்சகத்யதாம் வத்ச மன்யதே சாது யத்பவான் ஏகதா அசுரராட் புத்திரம். பிரகலாதா, நீ படித்தவைகளுக்குள்ளேயே சாரமானது சாதுவானது எது சொல்லு. நீ போய் பாடம் படிச்சுட்டு வரையே பாடசாலையில் குழந்தை, நீ படித்ததிலேயே எதை சாரமாக எடுத்துட்ட சொல்லு என்று கேட்டதும், பொதுவாக குழந்தைகளை பார்த்து நீ என்னப்பா படித்த ஸ்கூலில் சொல்லு அப்படின்னா, போப்பா வேறு வேலை இல்லை, அதான் எக்ஸாமே முடிஞ்சுடுத்தேன், எனக்கெல்லாம் ஞாபகமே இல்லை, என்ன எழுதினே எனக்கு தெரியாது, என்னை இனிமேல் புது ட்ரெஸ் புது புக்கெல்லாம் வாங்கி கொடு, சும்மா தொந்தரவு பண்ணாத, நான் விளையாட போகிறேன் அப்படி தானே சொல்லும். இதை ஹிரண்யகசிபு இந்த கேள்வியை எப்போ கேட்பான்னு பிரகலாதன் காத்துட்டு இருந்தார். பிரகலாதன் காத்துட்டு இருந்து உடனே பதில் சொன்னார். தத் சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத் ஹித்வாத்ம பாதம் கிருஹம் அந்தகூபம் வனம் கதோ யத்ஹரிம் ஆஸ்ரயேத. அப்பா, எது சாதுவான விஷயம்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டியே, சொல்கிறேன். ஒரு மனுஷன் துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி சத் சங்கத்தை நாடணும், சத் சங்கத்தை நாடி ஹரிபக்தி பண்ணணும். ஒரு கால் நம்முடைய வீடே துஷ்ட சங்கமமாக அமைஞ்செடுத்து ஒரு நாராயணா சொல்ல முடியல, ஒரு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்ல முடியல, எப்போ பாரு லோகாயுதமாக இருக்கா, உலக விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டு இருக்கான்னா அந்த வீட்டை தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் ஹரிபக்தி பண்ணணும் என்று அனுபவமாக சொல்கிறான். அனுபவத்தில் சொல்கிறான். ஒரு நாராயணா சொல்ல முடியல ஹிரண்யகசிபு ஆட்சியில். இப்படி சொன்னதும் வாத்தியார் 2 பேருக்கும் கை காலெலாம் விளவெளத்து போயிடுத்து. விளவெளத்து போய் ஐயோ இந்த ஹிரண்யகசிபு நம்மளை துவம்சம் பண்ணிட போகிறானேன்னு பயப்படுறா.
இரண்யகசிபு ஹாஹான்னு சிரிச்சான். என்ன சொன்னான்னா, எவனோ இவனை இப்படி கெடுத்து வச்சிருக்கான், இவனை இப்போ எதுவும் பண்ணக்கூடாது, அசாரம், இவனை இப்போ எதுவும் நாம் பண்ணக்கூடாது, இவனை இப்போ மிரட்டினோம்னா இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இவனுக்கு எவன் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தானோ அவனை அழைச்சிண்டு வா, அவனுக்கு கொடுக்குற பூஜையில் இவன் சரியாயிடுவான், அழைச்சிட்டு போ பாடசாலைக்கு என்று சொன்னான். உடனே மறுபடியும் பாடசாலைக்கு அழைச்சிட்டு போகிறா. அழைச்சிட்டு போகும்பொழுதே பிரகலாதனை பார்த்து, உனக்கு எப்படா இது யாரா சொல்லி கொடுத்தா என்று கேட்குறா. யார் சொல்லி கொடுத்தான்னு சொல்ல மாட்டான் பிரகலாதன். அவ கேட்குறா, வத்ச பிரஹ்லாத பத்ரம் தே சத்யம் கதயமாமிருஷாக பாலாநதி குதஸ்துப்யம் ஏஷ புத்தி விபரியயாக. இந்த விபரீத புத்தி உனக்கு ஏன் வந்ததுன்னா, எது விபரீத புத்தினா, நாராயணா சொன்னதுதான் விபரீத புத்தியம். உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தா சொல்லுடான்னா, அது அந்த நாராயணன்ட்ட தான் போய் கேட்கணும்னா. இரண்யகசிபுக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற இவாளுக்கு நாராயணன் எங்கே தெரிய போகுது? இப்படி கொஞ்சம் நாள் ஆச்சு. இவனை கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கிறா. ஒரு நாள் கோபம் வந்துடுத்து வாத்தியார்களுக்கு, மிரட்ட ஆரம்பிச்சான், கம்பு எடுத்தா. ஆனீய தாமரே வித்ரம் அஸ்மாகம் மயஷஸ்கரகா குலாங்காரஸ்ய துர்புத்தேஹ சதுர்த்தோஸ்யோதிதோ தமஹ தைதேய சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருமஹ யன்மூலோன்மூலபரசோஹோ விஷ்ணோர்நாலாயிதோர்பகஹ. மிரட்ரா, அடே நாங்கள் எப்பேற்பட்ட வாத்தியார்கள், எங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்கிற பயலை எவன் சொல்லி கொடுத்தான் இந்த பாடத்தை சொல்லு, கம்பெடுத்து அடிப்பன் ஜாக்கிரதைன்னா. அடிப்பாளா? சும்மா மிரட்ரா. இரண்யகசிபுட்ட சொன்னால் என்ன ஆகும்? பாடசாலையே துவம்சமாயிடும். இரண்யகசிபுக்கிட்ட சொல்லலை, இவாளே மிரட்ரா, கம்பெடுத்து அடிப்பண்டானா பிரகலாதன். இவன் மிரட்ட ஸ்மரண பக்தி கீர்த்தன பக்தியாக எடுத்தான். பிரகலாத ஸ்மரணேன, பிரகலாத ஸ்மரணம் தான் பண்ணிட்டு இருந்தார். இவர்கள் மிரட்டினதும் நாம சங்கீர்த்தனமாக எடுத்து மறுபடியும் இவனை பாடசாலையில் லீவை விட்டான். அந்த லீவில் கொண்டு போய் இவனை இரண்யகசிபு முன்னாடி போய் நிறுத்துவாளா? ஏன்னா இரண்யகசிபு ஏற்கனவே இதே கேள்வியை கேட்டான். மறுபடியும் இப்போ கொண்டு போனால் இதே கேள்வியை தான் கேட்பான். நமக்கு பாடசாலையை காப்பாற்றிக்கணும். அதனால் இவன் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிண்டு பிரகலாதனை அவன் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான். பிரகலாதனை பார்த்த கயாது குழந்தைய வாரி அணைத்து குழந்தைக்கு நன்னா குளிப்பாட்டி நெத்தி இட்டு விட்டு ஆகாரங்கள் கொடுத்து வஸ்திரங்கள்லாம் போட்டு, பிரகலாதா அப்பாவை போய் விழுந்து சேவிச்சுட்டு வா அப்படின்னா. சாதாரண குழந்தையா இருந்தால் என்ன சொல்லும்? அப்பா திட்டுறாருமா, போமா, நான் அப்பாவே எனக்கு வேண்டாம், அப்பாட்ட நான் போகமாட்டேன். திட்டுறதுனால அப்பா வேண்டான்னு சொல்லிட முடியுமா? அம்மா வேண்டான்னு சொல்லிட முடியுமா? பகவான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பந்தமாச்சே இது. அப்படின்னு பிரகலாதன் திட்டத்தினால வேண்டான்லாம் சொல்லலை. அம்மா சொன்னதுமே உடனே அப்படியே கையை குவிச்சுட்டான். நேராக ஹிரண்யகசிபு கிட்ட வந்தான். ஹிரண்யகசிபு இப்படி வரக்கூடிய பிரகலாதனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் தேஜஸில் அந்த பிரகலாதனை மடியில் எடுத்து உட்கார வச்சு தன்னுடைய வலது கையை எடுத்து பிரகலாதனுடைய சிரசில் வச்சு ஆயுஷ்மான் பவ அப்படின்னா. ஏன்னா சாமானிய வார்த்தையா? ஏன்னா ஜெய விஜயர்களில் ஜெயனுடைய அம்சம் இந்த ஹிரண்யகசிபு. அதை விட பிரம்மா கிட்ட தபசு பண்ணி வரம் வாங்கியிருக்கான்.
அந்த வரமும் பொய் போகாது. ஜெய விஜயர்களில் ஜெயனுடைய அம்சமாக இருக்கிறதுனால அதுவும் பொய் போகாது. இவன் பண்ண ஆசீர்வாதத்துக்கு உடனே பெருமாள் காத்துண்டு இருந்தார் போல இருக்கு. பிரகலாதன் தலையில் அக்ஷதையை போட்டு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு. அதனால தான் பிரகலாதனை மலையிலேருந்து போட்டா ஒன்றாகலை, நெருப்பில் போட போகிறான் ஒன்றாகலை, விஷம் கொடுக்குறான் ஒன்றாகலை. ஏன்னா இரண்யகசிபு வார்த்தையை பெருமாள் காப்பாற்றுறாராம். ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொன்னது. பிரகலாதனை உட்கார வச்சுட்டான். பிரகலாதனை பார்த்து கேட்டான், பிரகலாதானுச்சதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சிருத்தமம் காலே நைதாவதாயுஷ்மன் யத சிக்ஷத் குரோர் பவான். பிரகலாதா, நீ படித்தவைகளுக்குள்ளேயே உத்தமமானது சாரமானது எது சொல்லு. பிரகலாதன் யோசிச்சான். அப்பாவுக்கு என்ன மறதியா? ஏன்னா இதே கேள்வியை தானே 6 மாதம் முன்னாடி கேட்டார். நான் கூட துஷ்ட சங்கத்திலேருந்து விலகி சத் சங்கத்தை நாடி ஹரிபக்தி பண்ணணும்னு சொன்னனே. அந்த பாடத்தை சரியாக படிச்சிட்டியாப்பா? ஏற்கனவே சொல்லி கொடுத்தத. இப்போ ஹரிபக்தினா என்னன்னு கேட்குறா போல இருக்கு. அதனால் ஹரிபக்தினா என்னன்னு கேட்குறான்னு சொல்லி கொடுக்கணும்னு. அப்பா, பக்திங்கிறது 9 விதம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திश्चेन्नवलक्षणां क्रियते भगवत्यद्धा तन्मन्ये अधीतमुत्तमम्. பக்திங்கிறது 9 விதம். சிரவணம், பகவானுடைய கதைகளை கேட்கிறது. கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை பாடுறது கீர்த்தனம். பகவானுடைய குணங்களை சொல்லியிருக்கக்கூடிய இதிகாச புராணங்களை படிக்கிறதும் சேவிக்கிறதும் கீர்த்தனம். பகவானுடைய விஷயமாக எந்தெந்த பாசுரங்கள் இருக்கோ, ஸ்தோத்திர பாடங்கள் இருக்கோ, இது சொல்கிறது எல்லாமே கீர்த்தன பக்தி தான். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பகவானை நினச்சிண்டே இருக்கணும் எப்பொழுதும், அதுதான் ஸ்மரணம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம். பகவானுக்கு எப்பொழுதும் பாத சேவை பண்ணுறது. அது எதிரே இருந்தால் பண்ணலாம், எதிரே இல்லாத போது சாதுக்களுக்கு சேவை பண்ணுறது. பகவானுக்கு சேவை பண்ணணும் பொழுது அதெல்லாம் அர்ஜுனனுக்கு கிடைச்சது. இருந்தாலும் அந்த பாத சேவனத்தை ஹிருதயத்தை நினைச்சிக்கிறது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம். ஒரு மூர்த்தியை வச்சுண்டு அதுக்கு நித்தியபடி அர்ச்சனை பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது அர்ச்சனம். வந்தனம்னு சொன்னால் எல்லாரிடத்துலையுமே பகவானை பார்க்கறது வந்தன பக்தி. தாஸ்யம் அப்படிங்கிறது கைங்கரியம். கைங்கரியத்தில் இன்ன கைங்கரியம் தான் நான் பண்ணுவேன், இந்த கைங்கரியம் பண்ண மாட்டேன் என்று இல்லாமல் எந்த கைங்கரியம் கிடைச்சாலும் அதை சிரமேற்கொண்டு ஸ்ரத்தையாக பண்ணுறது. சக்கியம் அப்படிங்கிறது நமக்கு உலகத்தில் ஃப்ரெண்டு இல்லை, நண்பன் இல்லை என்று கவலைப்படுறதுக்கு பதிலாக நமக்கு ஒரே ஒரு நண்பன் பகவான் தான். பகவான் தான். ஏன்னா பகவானிடத்தில் நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் சந்தோஷத்தை சொன்னாலும், நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் பகவான் பார்த்துப்பான். சந்தோஷத்தை சொன்னால் சந்தோஷப்படுவான். நம்ம கஷ்டத்தை சொன்னால் நல்லா வேணும் அப்படின்னு யார் சொல்லுவா? நமக்கு கூட இருக்கிறவா தான். அதனால் நமக்கு ஒரு உற்ற தோழன் அப்படின்னா பகவானை தவிர வேறு யார் இருக்க முடியும்? நம்ம என்னத்தை வேணால் சொல்லலாம், அவன்கிட்ட பேசணும். சக்கியம் ஆத்ம நிவேதனம், நம்முடையது என்று இல்லாமல் எல்லாமே பகவானுடையது தான். மனைவி, மக்கள் எல்லாமே பகவானை சேர்ந்தவாதான். அப்படிங்கிற சர்வத்தையும் பகவானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணி ஆத்மாவையே சமர்ப்பணம் பண்ணுறது ஆத்ம சமர்ப்பணம். இப்படி பக்திங்கிறது 9 விதம் என்று சொல்லதும் உடனே ஹிரண்யகசிபு சபாஷ் சபாஷ் அப்படின்னா. பிரகலாதன் கேட்டான், எதுக்கு சபாஷ்? ஹிரண்யகசிபு சொன்னால் ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் ஹிரண்யகசிபு கதையை தானே சிரவணம் பண்ணணும்.
ஹிரண்யகசிபுவை பற்றி தானே கீர்த்தனம் பண்ணணும், என்னை பற்றி தானே எல்லாமே நீ சொன்ன. பிரகலாதன் தலையில் அடிச்சுட்டான். உன்னை போய் யாராவது சொல்லுவாளா? பின்ன விஷ்ணு, இதெல்லாம் ஒன்றை இல்லைப்பா விஷ்ணுவை அப்படின்னு. விஷ்ணுவன்னு சொன்னதுமே கோபம் வந்துடுது. உடனே சொன்னான், மாம் அநாதிருத்திய துர்மதே. ஜெய், உன் பக்தி சரிதான், ஆனால் யாரை பக்தி பண்ணுற நீ? விஷ்ணுவன்னு சொல்லிட்டியா, அதுதான்டா தப்பு. ஏன்னா நம்முடைய குலத்துக்கே துரோகிடா அந்த விஷ்ணு. உங்கள் சித்தப்பாவை வதம் பண்ணினவன், அவனிடத்துல பக்தி பண்ணுறேன்னு சொல்கிறிய பயல, உன்னை வதம் பண்ணா என்ன? உன்னை வதம் பண்ணினா என்ன? உடனே என்ன பண்ணினான்னா, திக்கஜை தந்த சூகைச்ச அபிச்சாராவபாதனை மாயாபி சந்நிரோதைச்ச கரதானை அபோஜனை ஹிமவாயு அக்னி சலிலை பர்வதாக்கிரமணைரபி ந சசாகயதா ஹந்தம் அபாபம் அசுரசுதம். உடனே யார் அங்கேன்னு கூப்பிட்டான். நிறையா அசுரர்கள் வந்தா, இவன் மேலே சூலத்தை எடுத்து வீசு அப்படின்னு. சூலத்தை எடுத்து வீசுன்னு சொன்னதும் அப்போதான் புதுசாக தயார் பண்ணின சூலம் இருந்துதான், அதை எடுத்து பிரகலாதன் மேலே அப்படி வீசினான். பிரகலாதன் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அந்த சூலமே ரெண்டா உடஞ்சி போயிடுத்தான். சூலமே ரெண்டா போயிடுத்து. உடனே இரண்யகசிப்பு ஹாஹான்னு சிரிச்சான். அங்கே இருக்கிறவெல்லாம் என்னாச்சு பிரபோன்னு. டேய், அந்த சூலம் எப்படி முறிஞ்சிடுத்து பத்தியா? என் பையன்டா அப்படின்னா. உடனே பிரகலாதன் சொன்னான், உன் பையங்கிறதுனால இல்லைப்பா, அந்த நாராயணனுடைய மகிமன். டேய், இவனை என் கண்ணு முன்னாடியே கொண்டு வராதிங்கடா. எந்த வழியிலையாவது இவனை தண்டனை பண்ணி இவன் வதம் ஆயிட்டாங்கிற செய்தியோடு வந்தால் போரும் அப்படின்னு. நம்மெல்லாம் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருந்து பக்தி பண்ணி நெத்திக்கிட்டுக்கோ, கை கால் அலம்பு, மூஞ்ச அலம்பிக்கோ, பகவானை போய் விழுந்து சேவி ஸ்லோகம் சொல்லு அப்படின்னாலே குழந்தைகள் சொல்ல மாட்டேங்கிறது. ஆனால் பிரகலாதனை சொல்லாதன்னு சொன்னாலுமே அவன் சொல்கிறான் பாருங்க. அதுதான் அவனுடைய உயர்ந்த குணம். நம்மெல்லாம் அடுத்த விளையாட்டு சாமான் என்ன வாங்கி தரலாம்? நாமெல்லாம் என்ன நினைப்போம்? நான் தான் கஷ்டப்பட்டு நடந்து போனேன் பள்ளிக்கூடத்துக்கு, என் குழந்தை அப்படி இருக்கக்கூடாதுன்னு காரில் போக வைக்கிறோம். அப்போ நமக்கு சௌக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம குழந்தைய நாமே கெடுக்கிறோம். ஆனால் இரண்யகசிபு பெரிய சக்கரவர்த்தி, உலகத்தையே அரசாட்சி பண்ணக்கூடியவன், 71 சதுரிகம், எல்லாரையும் பிராமணர்கள், தேவர்கள், யக்ஷரர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள்னு அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தி இருந்த அவனுக்கு அவ்வளோ பராக்கிரமசாலி. அவனால் முடியாததே கிடையாது. கடைசியில் அவன் பையனுக்கு தண்டனையை கொடுக்குறான். பையனை தண்டிக்கிறான். கொண்டு போய் அவனை எந்த வழியிலையாவது வதம் பண்ணு. ஏன்னா ஹரிபக்தி பண்ணிட்டானே. ஹரிபக்தி பண்ணுறான். பக்தி பண்ணுறவனுக்கு சோதனை வரதான் செய்யும். பக்தி பண்ணுறவனுக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும். நமக்கெல்லாம் வர கஷ்டத்தையே நாம் ஒரு பெருமையாக பேசுகிறோமே, பகவான் என்னையே இப்படி கஷ்டப்படுத்துகிறான்னு தெரியலேன்னு. ஆனால் பிரகலாதனுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் பாருங்க. ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் பிரகலாதன் பகவத் பக்தி பண்ணுற என்னையே கிருஷ்ணா இப்படி கஷ்டப்படுத்துகிற என்று சொன்னதே கிடையாது. ஏன்னா உண்மையான பக்தன் பகவான் என்னை கஷ்டப்படுத்துகிறான்னு சொல்லவே மாட்டான். அறகுறையாக இருக்கிற பக்தி உடையவன் தான் அப்படி பேசுவான். அதனால் இந்த இடத்துல என்னன்னா, திக்கஜை நல்ல மதம் கொண்ட யானையினுடைய காலடியில் கொண்டு போய் போட்டாயிரு பிரகலாதனை. பிரகலாதன் நாராயண நாராயணன்னா அந்த யானை பயந்து அது தந்தமே முறிஞ்சு போயிடுத்தான். பிரகலாதனை ஒன்றுமே பண்ண முடியல. முட்டி முட்டி பார்த்தது பிரகலாதனை. கடைசியில் அதனுடைய தந்தமே உடஞ்சி போயிடுது. பிரகலாதன் ஓடி வந்தான் அப்பா கிட்ட. என்னடா ஆச்சுன்னா, ஒன்றுமே ஆளப்பா, வாழைத்தண்டு முறிகிற மாதிரி தந்தமே முறிஞ்சிடுத்தேன்னு.
இவன் கை காலெல்லாம் கட்டி ஆகாசத்துலேருந்து தூக்கி போடுறான் இவனை, என்ன மலையிலேருந்து மலைக்கு இவன் எடுத்துட்டு போய் மலையிலேருந்து அங்கே தூக்கி கை காலெல்லாம் கட்டி தூக்கி போடுறா. பிரகலாதன் எப்படி விடறான்னா மரத்திலேருந்து புஷ்பம் விடறா மாதிரி விடறான். பிரகிருதி பகவானுடைய சிருஷ்டியுடைய அழகு பாருங்க. ஒரு மரத்திலேருந்து ஒரு பழமோ புஷ்பமோ காயோ ஏதாவது வந்து விழுந்தா அது எப்படி இருக்கு, நசுங்காமல் அழகாக பார்க்கறதுக்கு. அதே நாமளே ஒரு மரத்துலேருந்து விழுந்தா என்ன ஆகும்? பூ மாதிரியா இருக்க போகிறோம். அடிபட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சுட்டு போகணும் நம்மளை. ஆனால் பிரகலாதன் அப்படி போடுறா, புஷ்பம் மாதிரி விடுறான், புஷ்பம் மாதிரி விடுறான். உடனே பூமாதேவி தன் ரூபத்தை எடுத்துன்னு வந்து பிரகலாதனை தாங்கினான். பிரகலாதன் கை காலெல்லாம் அவிழ்த்து விட்டான். பிரகலாதனை ஆலிங்கனம் பண்ணிண்டா. சுதுர்லபா பாகவதாகி லோகேன்னு. பிரகலாதா, உன்னை போல ஒரு புத்திரன் லோகத்திலே இல்லைப்பா. எங்களுக்கெல்லாம் கண்ணு படைச்ச பலன் என்னன்னா, உன்னை போல பரம பாகவதோத்தமனை பார்க்கறது தான் கண்ணு படைச்ச பலன். எங்க மேலே நீ உன் பாதத்தை வச்சு நீ நடந்து போறியே, எங்களுக்கு தலையே சரீரமே படைச்சதற்கான பிரயோஜனம் உன்னை போன்ற பாகவதோத்தமர்கள் திருவடி மேலே படுறது தான். உன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதே எங்கள் சரீரம் படைச்ச பயன் என்று பிரகலாதன் ஆலிங்கனம் பண்ணிண்டா. உன்னை போல ஒரு பாகவதோத்தமன் இந்த லோகத்தில் இருந்தா பூமாதேவி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவேன் என்று சொன்னாலும். உனக்கு எந்த குறையும் வராது குழந்தை, போயிட்டு வா என்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டா. பிரகலாதன் மேலேந்து விழுந்தா அடிபட்டா தானே எழுந்துக்க முடியாது. பூமாதேவி தாங்கினது, அவள் பேசினது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால் கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டான். இரண்யகசிபு கேட்டான், ஏண்டா உன்னை மேலேருந்து தூக்கி எறியலையா? தூக்கி எறிஞ்சாப்பா எனக்கு ஒன்றும் ஆளை, நான் வந்துட்டேன்னா. மறுபடியும் அந்த அசுரர்கள் வந்தான். அவளை பார்த்து இவனை ஹாலாகல விஷத்தை கொண்டு வான்னா. ஒரு பாலில் அந்த ஹாலாகல விஷத்தை கலந்து பிரகலாதனுக்கு கொடுக்குறான் இரண்யகசிபு. இரண்யகசிபு கொடுக்கும்போது பிரகலாதன் அதை வாங்கி நாராயணான்னு சொல்லி குடித்தான். என்ன ஆச்சுன்னா விஷம் அமிர்தமாக போயிடுது. ராத்திரி பூரா ஒன்றுமே ஆளு, விஷமே ஒன்றும் பண்ண முடியலன்னதும் கார்கோடக நாகத்தை வச்சு கடிக்க வைக்கலாம்னு நிறையா விஷமுடைய பாம்புகளை ஒரு ரூமில் போட்டு பிரகலாதனை அந்த ரூமில் தள்ளி கதவை தாப்பால் போட்டான். அந்த பாம்பு இப்படி சீறி பார்த்துது. பிரகலாதன் அதனுடைய கழுத்தை பிடிச்சி 1 2 3 4 5 தலை தானே உனக்கு? என்னுடைய பகவான் 1000 தலையுடைய ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிறவர். அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷனுக்கு நீ எம்மாத்திரம், அந்த பகவானுக்கு நீ எம்மாத்திரம் என்று சொல்லி நாராயணான் அதுவும் தன் சக்தி இழந்து போயிடுது. கார்கோட்டகனாகவே ஒன்றும் பண்ண முடியலன்னதும் அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அக்னிகுண்டத்தில் நெருப்பை மூட்டி பிரகலாதனை தூக்கி அந்த அக்னிகுண்டத்தில் போட்டான். அக்னிகுண்டத்தில் இருக்கிற பிரகலாதன் என்ன பண்ணினான்? நாராயண நாராயண நாராயணன்னு நாமா சொல்லின்னு இருக்கான். ஏண்டா அவனுக்கு அந்த அக்னி சுடலியான? இல்லைப்பா, தாமரை புஷ்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா. உடனே இரண்யகசிபு தன் அசுரர்களை பார்த்து போய் அவனை தூக்கிட்டு வான்னா. அவன் சொன்னா, உங்கள் பையனுக்கு அது தாமரை புஷ்பமாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் அது அக்னி தான். பிரகலாதா நீயே மேலே வானா. பிரகலாதனே மேலே ஏறி வந்தான். உடனே இரண்யகசிபு கவலைப்பட ஆரம்பித்தான். நூனமே தத் ஹரேரேவ மிருத்யுர்மே பவிதானவா நூனமே தத் விரோதேன மிருத்யுர்மே பவிதானவா. இரண்யகசிபு கன்னத்தில் கை வச்சுண்டா. நான் வரம் வாங்கினேன்,
மேலே மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில் மரணம் கூடாது, பகலில் மரணம் கூடாது. இப்படி இந்த வரமெல்லாம் நான் வரம் வாங்கினேனே தவிர இதெல்லாம் இவனுக்கு பலிக்கிறது. ஒரு கால் நான் போயிட போகிறனோ என்னவோ தெரியலையே என்று அவனும் கவலைப்படுற ஒரு நேரம் வந்தது பாருங்கன்னு. உலகத்தையே ஆட்டி படைச்சென்றிருந்த இரண்யகசிபுவும் கவலைப்படுற நேரம் வந்துடுது. உடனே வாத்தியார்கள் 2 பேரும் வந்தா. புத்திரனிடத்தில் தோஷம் இருக்குங்கிறதுனால அவனை வதம் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது. உங்களை தயார் பண்ணினதே எங்கள் அப்பா தானே சுக்கராச்சாரியார். அதனால் அவர் கொஞ்சம் வெளியூர் போயிருக்கார். அவர் வந்தால் இவனை சரி பண்ணிடுவார். அது வரைக்கும் நாங்கள் பாடசாலையில் வச்சுக்கிறோம் குழந்தைய என்று பிரகலாதனை மறுபடியும் பாடசாலைக்கு அழைச்சிட்டு போயிட்டார். பாடசாலைக்கு போனால் அங்கே பிரகலாதன் வந்ததை பார்த்து எல்லா பசங்களுக்கும் ஒரே குஷி, ஆனந்தம். இப்படி இருக்கும் பொழுது மத்தியான சமயத்தில் வாத்தியார்கள் ஆகாரம் சாப்பிட ஆற்றுக்கு போயிருக்கா. பக்கத்தில் தான். பொதுவாக வாத்தியார்கள் இருந்தாலே சில குழந்தைகள்லாம் பயங்கர குறும்பாக இருக்கும். அதுவும் வாத்தியார் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுலேயும் இது வேற, அசுர குழந்தைகள் வேற. ஒன்று மரத்துலேருந்து குதிக்கிறதும் மரத்தை பிடுங்கி அடிக்கிறதும். பிரகலாதன் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கான். இந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டான். ஹந்தார்பகாமே ஸ்ருணுதன் வச்சோபகா சர்வத சிவம். ஹந்த, அந்தோ, தமிழில் அந்தோன்னு ஒரு வார்த்தை இருக்கே. அந்த அந்தோங்கிற வார்த்தை ஹந்தங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்தது தான். அந்தோனா பரிதாபம். குழந்தைகளே எல்லாரும் இங்கே வாருங்கள். பிரகலாதன் கூப்பிடுறான்னதுமே அத்தனை பசங்களும் கப்பு சிப்புன்னு கையை கட்டினா, வாயை புத்தினான். பிரகலாதன் முன்னாடி வந்து உட்காந்துன்னு, பிரகலாதா என்னப்பா சொல்ல போகிறேன்? எங்களுக்கு நல்லதை சொல்ல போகிறேன். தலைக்கு மேலே மரணம் இருக்கு என்கின்றதை உணராம வாழ்க்கையை விளையாட்டிலேயே போக்கலாமா? ஏன்னா மனித பிறவி அப்படிங்கிறது மிகவும் துர்லபம். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவமர்த்ததம். மனுஷனுடைய பிறவி ஆயுட்காலம் 100 வயசு அப்படின்னு சொன்னால் அதில் பாதி காலம் தூக்கத்திலேயே போயிடுறது. முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடத்தோ யாதி விம்சதிஹி ஜரயா கிரஸ்த தேகஸ்ய யாத்தியகல்பஸ்ய விம்சதிஹி. பாதி வாழ்க்கை முதல்ல 1லேருந்து 20 வயசு வரைக்கும் படிப்பு விளையாட்டுன்னு வாழ்க்கை போயிடும். 21லேருந்து 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுக்கணுங்கிற விஷய சுகத்தில் வாழ்க்கை ஓடி போயிடும். 41லேருந்து 60 வயசு வரைக்கும் குடும்பத்துக்காக உழைக்கணும், சம்பாதிக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு சம்பாத்தியத்தில் வாழ்க்கை மொத்தமாக போயிடும். 60 வயசு போயிடும். அப்படி 60 வயசு போயிடுத்துன்னு சொன்னால் 61வது வயசில் சத்சங்கத்துக்கு வரணும்னா முடியுமா? உடம்பு உழைக்குமா? அப்போ பக்தி பண்ணணும்னா மனசு உழைக்குமா? 60 வருஷ காலம் உலக வாழ்க்கையில் இருந்தவன் 61வது வயசில் ஹரிபக்தி பண்ணணும்னா மனசு எங்கே கேட்கும்? ஏன்னா சில பேர் சொல்கிறா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் சத்சங்கத்துக்கு தான் என் வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ண போகிறேன். ஏன்னா அப்புறம் தான் அதுக்கப்புறம் இவரை எதுக்கும் கூப்பிட முடியாது. ஏன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் சம்பாதிக்க போகிறேன். சொல்லுங்களேன், முடியாது யாராலையும். அது மட்டும் அப்பப்போ நடந்துடணும். கல்யாணம் 25-30 வயசில் நடந்துடணும். குழந்தை உடனே பெற்றுடணும், சம்பாதிச்சுடணும். அப்போ எல்லாம் அது பண்ணணும் பொழுது சத்சங்கத்துக்கு மட்டும் ஏன் வயசான பிறகு வரணும்? முதல்லையே வர வேண்டாம். கௌமார ஆச்சரே பிராஜ்ஞோ தர்மான் பாகவதானிக. சிறு வயதிலேயே சத்சங்கத்துக்கு வரணும். சிறு வயதிலேயே சத்சங்கத்துக்கு பகவத்குணத்தை கேட்டுண்டு உற்சவங்களில் கலந்துண்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தை 100 வயசானாலும் ஜம்முன்னு இருப்பான்.
அதனால் ஹரிபக்தி பண்ணுறது சிறு வயதிலேயே பண்ணணும். கண்ணு கட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்கள் நன்னா இருக்கும் பொழுதே பகவானை பார்த்துடணும், நாக்கு நன்னா இருக்கும் பொழுதே பகவன் நாமத்தை சொல்லிடணும். எல்லாம் உடஞ்சி போய் எல்லாம் வீணாக போய் இந்திரியங்களெல்லாம் இனி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் கையை எடுத்து அப்படி பக்தி பண்ணணும்னாலே இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படும். சத்சங்கத்துக்கு வரணும்னா இன்னொருத்தர் கூட்டுன்னு வரணும். அப்போ சத்சங்கத்துக்கு வரத்துக்கு முடியாத இந்த இந்திரியங்களும் சரீரத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் சிறு வயதிலேயே பக்தி பண்ணினாத்தான் நல்லது. இப்படி சொல்லக்கூடிய பிரகலாதனுடைய விஷயத்தை இவன் கேட்குறா, பிரகலாதா, நாங்கள்லாம் அசுர குழந்தைகளாச்சே, நாங்கள்லாம் பக்தி பண்ணலாமா? பிரகலாதன் சொன்னார், நாடம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜா பிரீணனாய முகுந்தஸ்ய ந வித்தம் ந பகுஜ்ஞதாம். பகவானுக்கு தேவன் என்றோ அசுரன் என்றோ எந்த பேதமும் இல்லைப்பா. நான் பக்தி பண்ணுறேன், என்னை காப்பாற்றலையா? நீங்கள் பக்தி பண்ணாலும் பகவான் உங்கள் கூட இருப்பான். பிரகலாதா, உனக்கு இப்பேற்பட்ட இந்த விஷயம் யாரு சொல்லி கொடுத்தான்? இவாள் தான் சொல்கிறான் பிரகலாதன். நான் என்னுடைய அம்மாவுடைய நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எங்காத்துக்கு நாரதர் தாத்தா நிறையா வந்து பகவத்குணத்தை சொல்லுவார். அந்த பகவத்குணத்தை எங்கள் அம்மா கேட்டாலோ இல்லையோ நான் நிறையா கேட்டிருக்கேன். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு குரு கிடைச்சிட்டா. எனக்கு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே குரு கிடைச்சதுனால நான் பிறக்கும்பொழுது பகவத்குணத்தில் ஈடுபாடோடு இருந்தேன். அதுக்கு தான் கர்ப்பவாசம் பண்ணுறவா, அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் நல்ல குணங்களை கேட்கணும், பகவத்குணங்களை கேட்கணும், பகவத் சிந்தனையில் இருக்கணும். அப்படின்னா பரம பாகவதோத்தமன் அப்போ தான் வந்து பிறப்பான். நம்ம கையில் என்ன இருக்கு? நம்முடைய சாமர்த்தியத்தினால எதையுமே செஞ்சிட முடியாது. ஒரு ஈ எறும்பை கூட நம்மளால் அசைக்க முடியாது. சர்வேஸ்வரன் அந்தர்யாமி உள்ளே இருந்துட்டு அசைச்சாத்தான் உண்டு. நம்முடைய சாமர்த்தியத்தினால யார் உயிரையாவது காப்பாற்ற முடியுமா? நம்முடைய சாமர்த்தியத்தினால எதையாவது மாற்ற முடியுமா? நம்முடைய சாமர்த்தியத்தினால நேத்திக்கு நடந்த விஷயத்தை இன்னைக்கு பண்ணிக்க முடியுமா? இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை நேத்திக்கு பண்ணியிருக்க முடியுமா? நம்முடைய சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது நான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஏன் வருது? என்ன போல உயர்ந்தவன் உண்டா? என்ன போல படித்தவன் உண்டா? என்ன போல பணக்காரன் உண்டா? என்ன போல ஒரு கோட்டீஸ்வரன் உண்டா? எல்லாமே ஒரு அகம்பாவம் தானே. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன போல உயிரோடு இருக்கிறவன் உண்டான்னு யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பான்? தெரியவே தெரியாது. அதனால் வாழ்க்கை இருக்கிற காலம் இவ்வளவு வருஷம், 100 வருஷத்தில் 60 வருஷம் வாழ்க்கை உலக வாழ்க்கையிலேயே போயிடுறது. வியர்த்தம், பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. நீ உலக வாழ்க்கையில் எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் செத்து போகிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவனை சுற்றி என்ன வச்சிட போகிறா? தங்கத்தில் சொல்லியா வைக்க போகிறான். 100 வயசு ஒருத்தன் வந்து கோட்டீஸ்வரன், சுற்றி அவனை சுற்றி 1 கோடி ரூபாய் பணம் வைக்க முடியுமா? ஏன்னா அதுவும் சாம்பலாக போயிடுமே. இல்லை அவருக்கு ஒரு 50 வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது, 4 வீடு இருக்குங்கிறதுனால ஒரு வீட்டிலேயே அவனை வச்சு எரிச்சிட முடியுமா? அந்த வீட்டை கொண்டு போயிட முடியுமா? அவன் செத்து போகிறவன். அழகான மனைவி இருக்கான்னா கூட கூட்டுன்னு போயிட முடியுமா? குழந்தைகள் இருக்கான்னா கூட கூட்டுன்னு போயிட முடியுமா? இல்லை குழந்தைகள் தான் வரன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு மனுஷன் சாக போகிறான் வாழ்க்கையில் அப்படின்னா பிறந்தவன் என்றைக்கும் சாக தான் போகிறான். அவன் உயிரோடு இருந்தால் பகவன் நாமத்தை சொல்லி பகவத்குணத்தை சொல்லிண்டு அதை கேட்டுண்டு காலத்தை அப்படி போக்கினாத்தான் அவனுக்கு நல்லதே தவிர, என்ன போல ஒருத்தன் உண்டானவன் ஆரம்பித்தான்னா இரண்ய கசிப்புவே அழிய போகிறான். இரண்ய கசிப்புவை விட சிறப்பாக வாழ்ந்தவன் யார்? ராவணனை விட சிறப்பாக வாழ்ந்தவ தபஸ்விகள். ஹிரண்யகசிபுனுடைய தபசு, ராவணனுடைய தபசு, இவ்வளவு தபசுமே பகவானுக்கு முன்னாடி செல்லுபடியாகலை. அப்படின்னும் பொழுது அந்த பகவானை விட ஒரு பலசாலி இந்த லோகத்தில் உண்டா? அப்போ நம்ம அஜ்ஞானம், நாம தான் என்னமோ பலசாலி, நாம தான் பெரியவா, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை போல ஒருத்தர் உண்டா என்று பக்தி எல்லாம் இப்போ என்னத்துக்கு அவசியம்?
எல்லாம் வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று பகவத் விஷயத்துக்கு வரத்துக்கு மட்டும் வயசானதுக்கு அப்புறங்கிறார். சத்சங்கத்துக்கு வரணும்னா 60 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவா தான் வரணும் அப்படின்னு யாரும் சொல்லலையே. 6 வயசு குழந்தையும் வரலான் தான் இருக்கு. சத்சங்கத்துக்கு வயசே கிடையாது. ஏன்னா இவ்வளவு வயசு வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போங்கிறதே நம்மளுடைய கையில் இல்லையே. அதனால் பிரகலாதன் சொன்னால், நான் நாரதர் எனக்கு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு உபதேசம் பண்ணதுனால இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். அதனால் நீங்களும் பக்தி பண்ணணும். நீங்களும் பக்தி பண்ணினா பகவான் உங்களுக்கும் கூட இருப்பான். சரி பிரகலாதா, உடனே மற்ற பசங்க ஒருத்தர் பார்த்துண்டா. ஏன்னா பிரகலாதனுக்கு குரு நாரதர் கிடைச்சிட்டார். நமக்கெல்லாம் யாருடா குருன்னா உடனே ஒருத்தர் சொன்னா, நமக்கு பிரகலாதன் தான்டா குரு, பிரகலாதன் தான் குரு. உடனே பிரகலாதா, நீ தான் எங்களுக்கெல்லாம் குரு, நீ என்ன சொல்லணுமோ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஜகுருஹு அனவத்தியத்வாது நைவ குருவனு சிக்ஷிதம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய குழந்தை நிர்மலமான புத்தியோடு இருந்ததுனால, அதை கேட்டுருக்கிற குழந்தைகளும் நிர்மலமான புத்தியோடு இருக்கிறதுனால பாடம் உடனே பிடிச்சுட்டு எடுத்து. பிரகலாதன் சொன்னால் எல்லாரும் நாராயணா சொல்லுன்னு, நாராயணா சொல்லுன்னா உடனே அத்தனை குழந்தைகளும் நாராயண 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 நாராயணா நாராயண 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 நாராயணா என்று நாராயண 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 நாராயணன் இவன் நாராயண நாராயணன் சொல்லி 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 இது அத்தனை குழந்தைகளும் ஒரு பிரகலாதன் அத்தனை பிரகலாதனாயாச்சு. அவ்வளவு நாராயண சத்தத்தை கேட்ட வாத்தியார்கள் கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்து, சிஜோ இவனை திருத்ததே பெரும்பாடா இருக்கே, இவன் பாடசாலையில் இருக்கிற அத்தனை பேரையும் நாராயணான்னு சொல்ல வச்சுட்டானே. உடனே அங்கேருந்து வந்தவா கொஞ்ச நேரம் நாராயணா நல்லா தான் இருக்குன்னா. ஏன்னா பிரகலாதனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுத்தாவா. என்ன எடுத்தான்னா, பிரகலாதனை உட்கார வச்சு சண்டன் அமர்கன் 2 பேரும் பிரகலாதா நாராயணா சொல்லாத அப்படின்னா. உடனே அமர்கனை பார்த்தான். அமர்கன் பிரகலாதனை பார்த்து, பிரகலாதா நாராயணா சொல்லாத. இப்போ நான் சொல்லிட்டேன், நீ சொல். பிரகலாதா நாராயணா சொல்லாத, நீ சொல். பிரகலாதா நாராயணா சொல்லாத. இப்படி ஸ்பெஷல் கிளாஸ் ஆகுது பேர். இப்படி இவனுக்கு தினமும் அப்புறம் 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு. உபதேசத்தில் என்ன சொன்னான்னா, ஒரு 10 தடவை பிரகலாதனுக்கு தான் உபதேசம் பண்ணுறோம், அதனால் நாம் 10 தடவை நாராயணாவை சொல்லிட்டு சொல்லாதன்னு சொல்லிடலாம் அப்படின்னு. நாராயண 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 சொல்லாதே அப்படின்னு. மறுபடியும் அமர்கன் நாராயண 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 சொல்லாதே. இப்படி இவா நித்தியம் 108 நாராயண சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். யாரு? வாத்தியார்கள். பிரகலாதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பேரை நாம சொல்ல வச்சோமே. அதனால அப்படி ஏற்கனவே ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து அதுலேயே தோத்து போயிட்டா இவா. பிரகலாதனை மாற்றவே முடியல. இப்போ இந்த பசங்கள்லாம் சேர்ந்துட்டதுனால இப்படி நாராயண நாமத்தை சொல்லின்னு இருக்கானே, இவனை ஒன்றும் பண்ண முடியலன்னு தர நிறுத்திட்டு போய் இரண்யகசிபு முன்னாடி நிறுத்தினான். இரண்யகசிபுவை பார்த்து சொன்னால், உங்கள் பையனை திருத்தறதே பெரும்பாடாக இருக்குது, உங்கள் பையன் பாடசாலை முழுக்க பஜனை மடமாக ஆக்கிட்டான். ஏன் எல்லாரும் நாராயணா நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இனிமேல் உங்கள் பேச்சை யாரும் கேட்க போகிறதில்ல, எங்களையும் இனிமேல் கேட்காதீங்க அப்படின்னு விட்டுட்டு இரண்யகசிபுட்ட சொன்னது. உடனே இரண்யகசிபு, ஹே துர்வினீதமந்தாத்மன் குலபேதகராதம ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நேஷ்யே த்வாத்யயமக்ஷயம் க்ருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகாஸ் சகேஸ்வராக தஸ்ய மே அபீதவன்மூட சாசனம் கிம் பலோத்யகாக. ஹே மந்த புத்தி உடையவனே, உனக்கு யமலோகம் இனி ரொம்ப தூரம் இல்லை. பிரகலாதா, இதுவரைக்கும் நான் பிறரை கொண்டு உனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தேன், இனி என் கையாலேயே உன்னை தண்டிக்க போகிறேன்.
கிருத்தஸ்ய 3 லோகத்துக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய என்னிடத்துல நிர்பயமா நிக்கிறிய பயல, யாருடைய பலத்துல நீ பேசுற? உடனே பிரகலாதன் பயப்படல, சொன்னா ந கேவலம் மே பவதஸ்ச ராஜன் சவை பலம் பலினா சாபரேஷாம் பரே வரே மே ஸ்திரசங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. ஏன்பா நீ இப்ப கேட்கறிய, இந்த நாக்குக்கு எங்கேருந்து பலம் வந்தது தெரியுமா உனக்கு? நீ பெரிய ஏக சக்கரவர்த்தின்னு பேசுறிய, அந்த ஆதிபத்தியம் உனக்கு கிடைச்சிடுத்தா? நீ பிரம்மா கிட்ட வரம் வாங்கின பிச்சையில பேசுறங்கிறது மறந்து போயிடுத்தா உனக்கு? நீ எந்த பிரம்மாவிடத்திலிருந்து வரம் வாங்கினியோ அந்த பிரம்மாவுக்குமே அந்த பகவான் தான் பலம் அப்படின்னா. உடனே இரண்யகசிபு கோபத்தில் எழுந்தான். வியக்தம் தொம் மர்த்து காமோசி யோதி மாத்திரம் விகத்தசே மூருஷூணாம் ஹிமந்தாத்மன் அனுஸ்யுர் விப்ளவாகிரகா யஸ்த்வயா மந்த பாக்யோக்தோ மதன்யோ ஜகதீஸ்வரகா குவாசௌ யதி ச சர்வத்ர கஸ்மாஸ்தம்பே ந திருஷ்யதே. உடனே எழுந்தான். மந்த புத்தி உடையவனே, நம்முடைய குல துரோகியான அந்த பகவானிடத்துல பக்தி பண்றேன்னு சொல்லும் பொழுதே உன்னை வதம் பண்ணியிருக்கணும். உங்க சித்தப்பா வதம் பண்ண அவனிடத்துல நீ பக்தி பண்றேன்னு சொல்ற. நான் இப்பவே உன்னை கேட்கிறேன், அந்த பகவான் சொல்றியே, அந்த பகவான் எங்க இருக்காண்டா? உடனே இரண்யகசிபுவை பார்த்து பிரகலாதன் சொன்னா, அப்பா அந்த பகவான் இல்லாத இடமே இல்லையே, சர்வத்திர திருஷ்யதே. சர்வத்திரன்னு சொல்லி ஏமாத்தலான்னு என்ன பார்க்காத. பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கார் பெருமான்னு சொன்னால் அது ஏமாத்துறதாயிடும். அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்த சுட்டி காண்பிச்சு கேட்குறேன், அங்கே இல்லைன்னு சொல்லு. ஏன் இருக்குன்னு சொல்லக்கூடாதா? இல்லைன்னு சொல்லுங்கிறான். ஏன் நான் வந்துட்டார்னா என்ன பண்ணுறது, இவனுக்கே பயம். பிரகலாதன் சொன்னா, நீ என் தலையை வெட்டினாலும் சரி, உடம்ப கூறு போட்டாலும் சரி, நான் இல்லைன்னு பொய் சொல்லவே மாட்டேன். உடனே சொன்னா, இந்த தூண்ல இல்லைன்னு சொல்லிட்டான். கஸ்மா ஸ்தம்பேன திருஷ்யதே. இந்த தூண்ல இல்லைன்னு சொல்லிட்டானா? இல்லப்பா இந்த தூண்ல தான் இருக்காரு, இந்த தூணுக்கு வெளியிலே இருக்காருனா. இருக்கான்னு பொய் சொல்லாதரா, நான் தான் பார்த்து பார்த்து கட்டினேன்டா இந்த தூணை. இல்லைன்னு சொல்லிட்டா, என் கண்ணுக்கு தெரியலையேடா பிரகலாதானா. என் கண்ணுக்கு தெரிகிறாரேப்பான்னு. என் கண்ணுக்கு தெரிகிறாருப்பா பிரகலாதா. நான் உன்னை என் புத்திரன்னு பார்க்க மாட்டேன். இப்போ இந்த தூணை நான் ஓங்கி ஒரு அடி அடிக்க போகிறேன். நீ சொன்ன வஸ்து மட்டும் அதுலேருந்து வரலை, உன்னை வதம் பண்ணிடுவேன். பிரகலாதன் சொன்னா, நீ என்னை வதம் பண்ணாலும் சரி, வதம் பண்ணாட்டாலும் சரி, அந்த தூணில் பகவான் இருக்கா, இது சத்தியம் அப்படின்னா. பிரகலாதனை காப்பாற்றணும்னா பகவான் தூண்லேருந்து வந்து தான் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மலையில் போடும்போது காப்பாற்றலையா, விஷம் கொடுக்கும்போது காப்பாற்றலையா, அக்னியில் போடும்பொழுது காப்பாற்றலையா, பாம்பை விட்டு கடிக்க வைக்கும்பொழுது காப்பாற்றலையா, அப்பெல்லாம் காப்பாற்றின பகவான் இப்போ ஏன் நேராக வரணும்னா, இதில் இல்லைன்னு பொய் சொல்ல சொன்னா, இருக்காருன்னு இவன் சத்தியத்தை சொன்னானே, அந்த பிரகலாதனுடைய வாக்க சத்தியம் பண்ணணும்னு இரண்யகசிபு என்ன பண்ணினா, ஓங்கி அந்த தூணை ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா, தன்னுடைய ஓங்கி பலத்தினால, தன்னுடைய ஒரு பலத்தினால ஓங்கி அந்த தூணை அப்படி ஒரு முஷ்டினால ஒரு அடி அடித்தான். அண்ட கடாகங்களுமே வெடிக்கும்படியான ஒரு பெரிய சத்தம் கேட்டு உடனே என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாம் திரும்பி பார்க்குறா. உடனே என்னன்னா, சத்தியம் விதாதம் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அதி அத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அண்ட கடாகங்களும் வெடிக்கும்படியான ஒரு பெரிய பூகம்பம் வந்த மாதிரி சத்தம் ஏற்பட்டது. அந்த சத்தத்தை பார்த்து இரண்யகசிபு இப்படி திரும்பினா. பிரகலாதன் சொன்னா, நீ என்னப்பா எங்கேயோ தேடுற, எங்கே அடிச்சோ அங்கன்னா பார்க்கணும். உடனே யார் வரப்போறான்னு பார்த்தா, 2 தூணியும் பழந்தண்டு. சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு. பெரிய சிங்க பெருமாள் வராராம். நரசிம்ம பெருமாள் சிங்க முகம், பிடரி மயிர், மனுஷ சரீரத்தோட ஹஹான்னு 16 கைகளோட பெருமாள் அப்படி தோன்றினதும், இப்படி ஒரு தோற்றத்தை இரண்யகசிபு பார்த்ததே இல்லை. ஏன்னா ஆகாசம் வரைக்கும் அப்படி வியாபிச்சுண்டு போறார், பூமியை பொழந்துண்டு போறார் கால்கள்லாம்.
அப்படி ஒரு பெரிய ரூபத்தை பார்த்த ஹிரண்யகசிபு, அடேப்பா இப்படி ஒரு ரூபத்தை பார்த்துட்டு உடனே சரணாகதி பண்ணி காலிலெல்லாம் விழலை. ஏன்னா அதான் ஹிரண்யகசிபு. பிரகலாதனை போய் கட்டி அணைச்சிண்டான். நீ சொன்ன வஸ்து இவர் தானடா, என் சக்தியை பாருன்னு. பெருமாள் எப்படி வந்திருக்கார்னா, சிங்கமுகம் பிடரி மயிர். ஏன் அப்படி வந்தார்னா, ஹிரண்யகசிபு பிரம்மதேவனிடத்தில் கேட்டுண்டானே, பிரம்மாவான உங்களால் படைக்கப்பட்ட எந்த வஸ்துக்கள்னாலும் எனக்கு மரணம் கூடாது அப்படிங்கிறதுனால, பிரம்மாவனுடைய படைப்பில் மனுஷன் உண்டு, பிரம்மாவுடைய படைப்பில் சிங்கம் உண்டு. சிங்கமும் மனுஷனும் சேர்ந்து பிரம்மா இது வரைக்கும் படைக்காததுனால பிரம்மாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு பகவான் வந்தானா. சத்தியம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம். தேவர்கள் பிரகலாதன் வயத்தில் இருக்கும் பொழுது அந்த கர்ப்பத்தை அடித்து வதம் பண்ணணும்னு வந்தாலாம். அப்போ நாரதர் தடுத்து, இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பரமபாகவதோத்தமன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த பாகவதோத்தமன்கிற அந்த வார்த்தை, நாரதர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக பெருமாள் வந்தாராம். சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம். வந்திருக்கிறது எப்போ வந்தார்னா, சந்தியா காலத்தில் வந்தாராம். ஏன்னா எனக்கு பகல்லையும் மரணம் கூடாது, ராத்திரிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால சந்தியா காலத்தில், உள்ளியும் மரணம் கூடாது வெளியிலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால வாசலுக்கு அழைச்சிண்டு வாசப்படியில் நிறுத்தி, கீழையும் மரணம் கூடாது மேலேயும் மரணம் கூடாதுங்கிறதுனால தன் மடியிலேயே போட்டுண்டு, உயிருள்ள பொருள்னாலையும் மரணம் கூடாது உயிர் இல்லாத பொருள்னாலையும் மரணம் கூடாதுங்கிறதுனால நகத்தினால, ஏன்னா நகத்துக்கு கையில் இருக்கிற வரைக்கும் உயிர் உண்டு, கிள்ளி போட்டுட்டா உயிர் கிடையாது, அந்த நகம் வளராது. அதனால் அந்த நகத்தினாலேயே அவனுடைய குடலை கிழிச்சு, நரசிம்ம பகவான் அந்த ரத்தத்தை எடுத்து ஆகாரம் அதை அப்படியே குடிச்சு அவனுடைய குடலை மாலையாக போட்டுண்டு அப்படி கர்ச்சனை பண்ணிட்டு, கோரமான நகங்கள் கோரமான பற்களோட பகவான் அப்படியே சிவந்த கண்களோட பிடரி மயிரோட அப்படியே ஆஹான்னு ஒரு சத்தம் போட்டதும் அண்ட கடாகங்களில் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள்லாம் பயந்து போய் பகவானை கிட்டக்க நெருங்க முடியல. ஹிரண்யகசிபுவனுடைய சரீரத்தை கிழிச்சு பகவான் அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த இரத்த கைகளோட பகவான் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அத்தனை பிரம்மாதி தேவர்களும் தூரத்தில் இருந்து நமோ நமஹா நமோ நமஹா நமோ நமஹான்னு ஒத்தராலையும் கிட்டக்க வர முடியல. பிரம்மா பயப்படுறார். பிரம்மாவுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா இந்த சத்தம் பிரம்மதேவனை போய் பயமுறுத்தியது. ஏன் பயமுறுத்தினதுன்னா, இது போல வரம் நீதான கொடுத்த, ஜாக்கிரதை, இனிமேல் இந்த மாதிரி வரம் கொடுக்காது யாருக்கும் அப்படின்னு பிரம்மாவை மிரட்டினாராம் பெருமாள். அப்பேற்பட்ட அந்த பகவான் அப்படி தன்னுடைய கோரமான நகத்தினால கிழிச்சு சிவந்த கண்களோட லோகத்தை அப்படி பார்க்கும் பொழுது அவர் கண்கள் தேடுறது யாரை தேடுறதுன்னா, பிரகலாதனை தேடுறதான். பிரகலாதனை தேடுறார். அதனால பிரம்மதேவன் என்ன பண்ணினார், பிரகலாதா பகவான் உனக்காக தான்ப்பா அவதாரம் பண்ணியிருக்கார், அந்த பகவானை நீ தான் சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே பிரகலாதன் கையை குவிச்சுட்டே நரசிம்ம பகவானுக்கு முன்னாடி வரான். ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் நரசிம்மா ஸ்ரீ நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் நரசிம்மா ஸ்ரீ நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா என்று அப்படி பகவானை நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே கிட்டக்க வரான். அப்படி வரக்கூடிய பிரகலாதனை பார்த்ததும் அவருடைய பிடரி மயிரெல்லாம் சுருள் சுருள் கேசங்களாக மாறி, சிவந்த கண்கள் தாமரை கண்களாக மாறி, கோரை பற்கள் வரிசையான பற்களாக ஆகி, கோரமான நகங்கள்லாம் மறைந்து பகவான் பிரகலாதனை தன்னுடைய ஒரு காலம் அடிச்சுட்டு ஒரு காலம் தொங்க போட்டுருக்கான். அந்த பிரகலாதனை எடுத்து பகவான் தன் மடியில் உட்கார வச்சு அவனை நன்னா அப்படி தடவி கொடுக்குறாராம். பிரகலாதன் தலையை குனிஞ்சுண்டான். பெருமாளுடைய ஒரு திருவடியை பார்த்தான். அந்த திருவடி தான் சாஸ்வதம் அப்படின்னு அதை நினச்சிண்டே பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த பிரகலாத ஸ்துதியை நாம் நாளையினுடைய உபன்யாசத்தில் சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.